கர்ஜனை டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய நாள் 22/8/2026 ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை, பராபவ வருடம் ஆவணி மாதம் 5ஆம் தேதி. இன்றைய திதி தசமி திதி. இன்று அதிகாலை 1:38 முதல் நாளை அதிகாலை 3:35 வரை வளர்பிறை சமநோக்கு நாள். இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 5:15 வரை கேட்டை, பின்பு மூலா நட்சத்திரம். இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:04 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். இன்றைய சந்திராஷ்டமம் இன்று மாலை 5:15 வரை பரணி நட்சத்திரம், பின்பு கிருத்திகா நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்கள், இன்னைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. ஆனால் இன்றைய சந்திராஷ்டமத்தில் உங்களோட ராசிநாதன் செவ்வாய் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அந்த சந்திராஷ்டமத்தினால வரக்கூடிய சில அசௌகரியங்களை, சுகவீனங்களை அவர் பார்த்துப்பார். அதனால் உங்களுக்கு லக்ன அதிபதியோட பலம் இருப்பதினால் உடல் ஆரோக்கியத்தில் எந்த விதமான குறைவும் வராது. அந்த மனசு ரீதியாக சில குழப்பங்கள் வரும். அதுவும் எல்லாருக்கும் ரொம்ப பாதிக்காது. சில முடிவுகளை எடுக்கும் பொழுது கடைசி நிமிஷத்தில் ஒரு சின்ன தடுமாற்றம் வரும். ஆனாலும் உங்கள் முடிவில் நீங்கள் உறுதியாக இருப்பீங்க. அதில் எதுவும் ப்ராப்ளம் இருக்காது. அந்த முடிவுகள் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். மற்றபடிக்கு உணவு, உறக்கம், வீடு, சந்தோஷம், குடும்பம் எல்லாம் நார்மலாக இருக்குது. நல்ல நாள், வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்கள், இன்றைக்கி 7ஆம் வீட்டு சந்திரன் நேத்திக்கு சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கார். ஆனால் உங்கள் ராசிநாதன் ஓகே. அதனால் உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் கிடைக்கும். இருந்தாலும் ரொம்ப தொழில்முறை கூட்டாளிகளோட ரொம்ப அதிகமாக ஒரே ஆஃபீஸில் அடுத்தடுத்த சீட்டில் உட்காந்துட்டு 2 பேருமே வேலை செய்யக்கூடிய சுய தொழில் புரிபவர்கள் இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இன்றைக்கி முடிந்தால் உங்கள் ஆஃபீஸை விட்டு யாராவது ஒருத்தங்க, அதுவும் ரிஷபராசிக்காரங்க நீங்கள் தான், வெளி வேலைகள் ஏதாவது இருந்ததுன்னா பார்க்க போயிடுங்க. இன்றைக்கி ஒரே இடத்துல உங்கள் கூட்டாளிகளோடு இருந்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு விஷயத்தில் தேவையில்லாத ஒரு பழைய சம்பவத்தை நினைவு கூர்ந்து அதனால் ஒரு சிறு வாக்குவாதம் தேவையில்லாத இன்னைய நாள் கெடுத்துக்காதீங்க. மற்றபடிக்கு தனம் நல்லாவே இருக்குது. உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். வேறு எதுலேயும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டாம். இந்த கூட்டாளிகளோட ஒரே ஆஃபீஸில் இருந்து சொந்த தொழில் புரிபவர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வழிகள் சொல்லியிருக்கேன். பெண்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவும் கிடையாது. நல்ல நாள். அவங்க மனசில் சந்தோஷமாக இருப்பாங்க. குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். உணவு, உறக்கம் நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்கள், 6ஆம் வீட்டு சந்திரன் உங்களோட மனசை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவார். ஆனால் அந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணும் பொழுது வரக்கூடிய ஒரு எரிச்சலில் ஒரு புதிய வழி பிறக்கும். நீங்கள் ரொம்ப நாளாக சோம்பேறித்தனப்பட்டு சில விஷயங்களுக்குள்ளேயே நீங்கள் போகாமல் அதை அப்படியே மென்டலி போஸ்ட்போன் பண்ணி இந்த விஷயமா சரி இதை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்த அந்த நிலை மாறி இன்றைக்கி என்ன தான் அது பார்த்துடலாம், அதை முடிச்சிடலாம், இன்றைக்கி அதுக்கு ஒரு முடிவு கட்டிடலான்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி வேலைகளில் கவனம் செலுத்தி, அது கொஞ்சம் டஃப்பாக சேலஞ்சிங்காக தான் இருக்கும். இருந்தாலும் அதை நல்லபடியாக முடிச்சிருவீங்க. உணவு, ஆரோக்கியம், குடும்பம், சூழ்நிலை எல்லாம் நல்லா இருக்குது. பெண்களுக்கு இன்றைக்கி ஒரு சுக யோகமான நாள். நல்ல சுகம் கிடைக்கும். கணவனோட அரவணைப்பு, காதலனோட ஒரு நல்ல புரிந்து கொள்ளுதல், காதலனோட எங்கேயாவது வெளியில் போயிட்டு வர்றது, நல்ல சாப்பாடு சாப்பிட்றது, அந்த மாதிரியான இன்னைக்கு அந்த தம்பதியருக்கு இடையில் அந்யோன்யம் பெண்களுக்கு
அதிகரிக்கும். நல்ல நாள், மகிழ்ச்சியாக இருங்க. வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்கள், 5ஆம் வீட்டு சந்திரன் உங்கள் பிள்ளைகள் வழியில் நல்ல தகவல்கள் வரும். பிள்ளைகளோட எதிர்காலம் பற்றி நீங்கள் ஏதாவது யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல விடிவு காலம் கிடைக்கும். வேலைக்கு செல்லாத பிள்ளைகள், வேலை தேடிக்கொண்டிருக்கின்ற பிள்ளைகள், திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பிள்ளைகள், இந்த மாதிரி மெயினாக இன்றைக்கி புத்திரஸ்தானம், புத்திரம், புத்திரி, அதாவது ஆண் குழந்தை பெண் குழந்தை 2 பேருக்குமே பிள்ளைகளை பெற்றவர்களுக்கு இன்றைக்கி நல்ல நாள். கடகராசி ஆண் ராசியாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. 1. 2வது, இன்றைக்கி புதுசாக நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணணும், அதில் உங்கள் குழந்தைகளை சம்மந்தப்படுத்தி நீங்கள் செய்யணும். தொழில் முறையில் நீங்கள் வம்சாவழியாக தொழில் செய்து கொண்டிருப்பவர்களாக இருந்தால் உங்களுடைய குழந்தைகளை இன்றைக்கி தொழிலில் சேர்த்துக்கலாம். அவங்கள ஒரு பங்குதாரர்களாக, மூலதனம் செய்பவர்களாக உங்களோட ஆஃபீஸில், பிஸ்னஸில் சேர்த்துக்கலாம்னாக்கா இன்றைக்கி அதை பண்ணுங்கள், இல்லை பண்ணுவீர்கள். அது இன்றைக்கி நல்ல முடிவுகளை தரும். உங்களோட வம்சமாக அந்த தொழில் பெருகுவதற்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சி, நல்ல உணவு, நல்ல ரெஸ்ட்டு, நல்ல எதிர்காலம். குடும்பம் இன்னைக்கு ஒற்றுமையை பார்க்கும். சந்தோஷமாக இருங்க. வாழ்த்துக்கள். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும், சிம்மராசி அன்பர்கள் இன்னைக்கு எல்லாமே நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை பற்றிய நாள். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. என்ன மாதிரி அப்படின்னா, நீங்கள் நல்லா திட்டமிட்டு நிறைய ஆலோசித்து ஒரு முடிவை எடுத்து கடைசி நேரத்தில் திடீர்னு அப்ரப்டாக அந்த முடிவை மாற்றிடுவீங்க. அது உங்களுக்கு நன்மைகளை விட தீமைகளைத்தான் அதிகம் தரும். இருந்தாலும் கொஞ்சம் பிடிவாதமாக, நான் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன், பட் அதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு வேறு முடிவை எடுத்துருவீங்க. அதே மாதிரியே இன்றைக்கி உங்களுக்கு வாலண்டியராக உங்களுடைய நண்பர்களுடைய சில அட்வைஸ் கிடைக்கும். அதையும் படுத்திடுவீங்க. ஆனால் அந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க. உங்களை தாண்டின சில அனுபவங்களோ, உங்களுக்கு தோணாத சில ஐடியா அல்லது வேறு ஒரு கோணத்தில் பார்க்கக்கூடிய ஒரு எபிலிட்டி உங்களுடைய நண்பர்களுக்கு இருக்கலாம், இருக்குது. அதனால் அதுக்கு மதிப்பு கொடுத்து உங்கள் முடிவுகளை நீங்கள் எடுத்த மாதிரியே திண்ணமாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். இது உத்தியோகமாக இருந்தாலும் சரி, சொந்தமாக தொழில் புரிபவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இது ரொம்ப முக்கியமான அட்வைஸ். இன்னைக்கு ஜாக்கிரதையாக இருங்க. இதனால் ஒரு பெரிய தீமை நஷ்டம்லாம் வந்துடாது. இருந்தாலும் கஷ்டப்படுவீங்க. அந்த முடிவை மாற்றி திரும்ப அதை ரிப்பேர் பண்ணி அதெல்லாம் திரும்ப சரி பண்ணுறதுக்கு கேர்ஃபுல்லாக இருங்க. வாழ்த்துக்கள். கன்னியாராசி அன்பர்கள், கன்னியாராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு 3ஆம் இடத்து சந்திரன் நல்ல புத்துணர்ச்சி, புதிய முயற்சிகளில் ஒரு தன்னம்பிக்கை. அதில் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அட் த எண்ட் ஆஃப் த டனல் ஒரு வெளிச்சம் தெரிகிறது, குகையின் முடிவில் ஒரு வெளிச்சம் தெரிகிறது. அந்த மாதிரி நீங்கள் கொஞ்ச நாளாக உள்ளே பூந்து வந்துட்டு இருந்த ஒரு இருண்ட பாதையிலிருந்து உங்களுக்கு ஒரு புதிய பாதை தென்படும். வெளிச்சம் தெரியும். மனதில் ஒரு புதிய தெம்பு கிடைக்கும். புதிய முயற்சிகளுக்கான புதிய வழிகள் தெரியும். ஆகையால் இன்றைக்கி அது உத்தியோகமாக இருந்தாலும் சரி, வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, சுய தொழில் புரிபவர்களாக இருந்தாலும் சரி, கடைசியில் உங்களுடைய கடினமான நேரத்திற்கு ஒரு முடிவு வந்துவிட்டது. அந்த முடிவு வந்துவிட்டதை இன்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். வேற ஒன்றும் இல்லை. மற்றபடிக்கு எல்லாம் நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள். துலா ராசி அன்பர்கள், இன்னைக்கு கொஞ்சம் டஃப்பான நாள். என்னென்னா, எதில் பார்த்தாலும் கட்டுப்பாடு. பேச்சில் ஒரு கட்டுப்பாடு வேண்டும். உங்களுடைய நடவடிக்கைகளில் சில கட்டுப்பாடுகள் வேண்டும். இன்றைக்கி உங்களுடைய உணவு முறைகளில் கட்டுப்பாடு வேண்டும்.
இன்றைக்கி வந்து உங்கள் நண்பர்களோடு சேர்ந்து பொழுதுபோக்கலாம்னு சொல்லிட்டு சின்ன பிரயாணங்களோ இல்லை வெளியிலோ போயிட்டு வர்றதுலையோ கூட கட்டுப்பாடுகள் வேண்டும். ஏன்னா இன்னத்திய நாள் உங்களுக்கு அப்படி இருக்குது, அப்படி அமைஞ்சிருக்கு. எதில் பார்த்தாலும் தேவையில்லாமல் ஒரு ஸ்டெப்பு எக்ஸ்ட்ரா போனால் கூட அதனால் சில அவசியம் இல்லாத விவகாரங்கள், சில பிரச்சனைகள், சில வாக்குவாதங்கள், சில குடும்பத்துக்குள்ள தகராறுகள் இதெல்லாம் வரும். ஆகையால் இன்னைக்கு எதிலும் கட்டுப்பாடு, எந்த ஒரு விஷயத்திலும் கட்டுப்பாடு, செலவிலும் கட்டுப்பாடு, உணவிலும் கட்டுப்பாடு. இந்த மாதிரி இன்றைக்கி வந்து ரொம்ப கட்டுப்பாடோடு இருந்தீங்கன்னா இன்னைய நாள் சூப்பராக போகும். இது வந்து உங்களை ரொம்ப அடைச்சி வச்சிருக்கிற மாதிரி தான் இன்றைக்கி. இருந்தாலும் உங்களுடைய மன நிம்மதி, உடல் சுகம் இதை ரெண்டுத்தையும் காப்பாற்றிக்கணுன்னா இந்த அட்வைஸை ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்கள், இன்றைக்கும் சந்திரன் வந்து உங்கள் ராசியில் தான் இருக்கார். சந்திரன் வலுவிழந்து இருந்தாலும் உங்களுக்கு வந்து அவர் நன்மை பயப்பார். உங்களுடைய ராசிநாதன் ஸ்ட்ராங்காக இருக்கார். அதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள், நீங்கள் தரக்கூடிய அட்வைஸ் இது எல்லாமே நன்மை பயக்கும், நல்லது செய்யும். அதே மாதிரியே இன்றைக்கி வந்து உங்களுக்கு உணவு அபரிமிதமான சுவையில் அபரிமிதமான அளவு கிடைக்கும். எப்படி யாரோ ஒருத்தங்க பார்ட்டி அப்படின்னு கூப்பிடுவாங்க, உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து பார்ட்டிக்கெல்லாம் போயிட்டு நல்ல ஜாலியாக சாப்பிட்டுட்டு, ஈவன் உங்கள் குடும்பத்தையும் கூட்டிகிட்டு போவீங்க. எல்லாருமா மகிழ்ச்சிகரமாக சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக வருவீங்க. இன்றைக்கி வந்து உங்களுக்கு சூன்ய பாதிப்பு இருக்குது. அதனால் என்ன ஆகும் அப்படின்னாக்கா, இந்த சூன்ய பாதிப்பு அப்படின்னாக்கா கண் திருஷ்டி. நீங்கள்லாம் வந்து நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு குடும்பமாக ஒரு இடத்துக்கு போயிட்டு வரும்பொழுது அதை எதிர்பார்க்காத சில துர் ஆத்மாக்கள் உங்கள் மேலே வந்து ஒரு எதிர்மறையான ஒரு பார்வையை செலுத்துவாங்க. அதனால் வந்து உடனடியாக உங்களுக்கு வந்து எதுவும் கெடுதல்லாம் நடந்துராது. அதனால் ரொம்ப டாம்பீகமாக இன்றைக்கி எங்கேயும் போயிட்டு வராதிங்க. அமைதியாக போங்க. உங்களுக்கு உங்களுடைய சந்தோஷம் முக்கியம். அது பிரகாரம் இருங்க. வாழ்த்துக்கள். தனுர் ராசி அன்பர்கள், தனுர் ராசி அன்பர்களுக்கு 12ஆம் வீட்டு சந்திரன் வலுவிழந்த சந்திரன். ஆனால் குரு வந்து 8ஆம் வீட்டில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கார். அதனால் உங்களுடைய தனம் அபிவிருத்தி ஆகும், சுப செலவுகள் நடக்கும், ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வீர்கள், நீண்ட தூர பிரயாணங்கள் கூட போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் நல்ல ஆரோக்கியமான சூழ்நிலை இருக்கும். இன்றைக்கி வந்து இந்த ஸ்டீல் ஸ்ட்ரக்சர், அப்புறம் ஃபேப்ரிகேஷன், அப்புறமாக இந்த டெம்பரரியாக சில கட்டிடங்களுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்கறது, அந்த மாதிரி தொழில் புரிபவர்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரு நல்ல வாய்ப்பு வரும், நல்ல வருமானம் வரும், நல்ல உயர்ச்சி வரும். சந்தோஷமாக இருங்க. நல்ல நாள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்கள், மகர ராசி அன்பர்களுக்கு வந்து இன்றைக்கி லாபஸ்தானத்தில் தான் சந்திரன் உட்கார்ந்துருக்கார். அவரோட 7வது வீட்டு அதிபதி 11வது வீட்டில் கொஞ்சம் வலுவிழந்து இருக்கார். அதனால் என்ன ஆகும் அப்படின்னாக்கா, இவங்க வந்து நீண்ட நாளாக மனசில் நினச்சிட்டு இருந்த அந்த சேமிப்பு சம்பந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். இவங்க வந்து சேமிப்பு பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுது வேற ஒரு சில காரியங்களுக்காக அந்த சேமிப்புலேயே கையை வச்சு இவங்க எடுக்க வேண்டிய ஒரு அவசியம் வரலாம். அதனால் ஒன்றும் டிஸ்கரேஜ் ஆக வேண்டாம். நீங்கள் என்ன எடுத்து பண்ணினாலுமே அதுவும் வந்து திரும்ப உங்கள் கைக்கே வந்துடும். உணவு, ஆரோக்கியம், குடும்பம், சமுதாய சூழல் எல்லாமே நல்லா இருக்குது. நீண்ட நாளாக தடைப்பட்ட சில சுப விஷயங்கள், சில சுப காரியங்கள் நன்றாக இன்னைக்கு ஆரம்பிக்கும். வாழ்த்துக்கள்.
கும்பராசி அன்பர்கள். கும்பராசி அன்பர்களுக்கு வந்து இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள். ஏன்னாக்கா, இந்த நீண்ட நாளாக வேலை வாய்ப்புக்காக தேடிக்கொண்டு இருந்தவர்கள், நல்ல வேலை அமையணுமேன்னு சொல்லிட்டு கிடைச்ச சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் கூட விட்டுட்டு ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தவங்க, அவங்களுக்கு வந்து இன்றைக்கி நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம், பொசிஷன், அவங்க படித்த கல்வி அறிவு, இதற்கெல்லாம் ஈவன் சம்டைம்ஸ் வந்து நல்ல அனுபவஸ்தர்கள் கூட புதிய வேலைக்காக போகிறவங்க ஒரு கேட்டகரி. ரெண்டாவது வந்து சின்ன லெவலில் தொழில் பண்ணிகிட்டு இருந்து ஒரு பெரிய இடத்தோட ஒரு தொடர்புக்காகவோ அல்லது ஒரு இன்னொருத்தரோட பெரிய பார்ட்னர் ஒருத்தர் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டு இருந்தவரோ, அல்லது புதிய இடம் மாறணும், அங்கே அந்த இடம் வெக்கேட் ஆகணும், அங்கே வந்து நம்ம ஆஃபீஸை மாற்றிக்கலாம், இல்லை அங்கே ஒரு குடோன் செட் பண்ணலாம், இந்த மாதிரியெல்லாம் தொழில் பூர்வமாக முயற்சி, முன்னேற்றம், வேலை தேடும் படலம், இதற்கெல்லாம் வந்து இன்றைக்கி ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து எதிர்பார்த்த தகவல் வரும், நல்ல ஆனந்தமாக இருப்பீங்க. ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட்டு தான் இது உங்களோட லைஃப்பில். நீங்கள் இருந்த நிலைமையிலிருந்து இருக்க போகின்ற நிலைமைக்கு ஒரு நல்ல பெரிய உயரம் அதிகம், அந்த இடத்த நீங்கள் ரீச் பண்ணுவீங்க. நல்ல சிறப்பான வாழ்த்துக்கள், நல்லா பண்ணுங்க, நல்ல சந்தோஷமாக இருங்க. மீனராசி அன்பர்கள். மீனராசி அன்பர்களுக்கு வந்து இன்னைக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன், 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு, இவங்கெல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு வலுவான கட்டமைப்பு, எதிர்கால சந்தோஷத்திற்கு தரக்கூடிய நாள். நிதி நிலைமை உயரும். குடும்பத்தில் வந்து நிலவி வந்த சில ஒரு ஒரு அன்அக்ரியபிள் சுச்சுவேஷன், ஒத்துக்கொள்ளாத நிலை, ஒருத்தங்க ஒவ்வொரு கருத்தை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் மாறி குடும்பத்தில் எல்லாருமே ஒத்த கருத்துக்கும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான எதிர்காலத்திற்கான அடித்தளம் அமையக்கூடிய நாள். இன்றைக்கி வந்து ஒரு குபேர யோகம் மாதிரி உங்களுக்கு வந்து திடீர் நிதி நிலைமை நல்லா இம்ப்ரூவ் ஆகும். சந்தோஷமாக இருங்க, எதிர்பார்ப்போடு இருங்க. கூடிய சீக்கிரம் உங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல சுப நிகழ்ச்சி நடக்கும். வாழ்த்துக்கள்.